ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே வரவரமுனையே நமஹ. ஸ்ரீ வாதூல குரவே நமஹ. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி. லக்ஷ்மீநாத சமாரம்ப நாதயாமுன பிரணமத்தியமா அஸ்மத் ஆச்சார்ய பர்யந்த வந்தே குரு பரம்பரா. ஸ்ரீ செண்டும் கையும் செங்கமலத்தாயார் துணை, கோலும் கையும் கோபாலனே துணை. ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி திருக்கோவில் பங்குனி பிரம்மோத்சவ பெருவிழா. பிரம்மோத்சவத்தின் 11ஆம் திருநாளாக அமைகிறது வெள்ளி சேஷவாகனம். வெள்ளி சேஷவாகனத்திலே பரமபதநாதனாக தனக்கு அனைத்துமாக விளங்கக்கூடிய ஆதிசேஷனின் மீது ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி அமர்ந்து அருள்மழை பொழிகிறார். சென்றால் குடையா, இருந்தால் சிங்காசனமா, நின்றால் மரவடியா, நீள் கடலுள் என்றும் புனையாம், மணி விளக்கா, பூம்பட்டா, புல்கும் அணையாம், திருமார்க்கு அரவு என்று பொய்கையாழ்வார் முதல் திருவந்தாதியில் ஆதிசேஷன் அனந்தன் என்று பல்வேறு சிறப்புகளைக் கொண்ட நித்திய சூரிகளில் முதலாமவராக விளங்கும் ஸ்ரீ ஆதிசேஷ பகவானை குறித்து பாசுரத்திலே பதிவிடுகிறார். திருவனந்தாழ்வான் பிராட்டியுடன் கூடிய பெருமாளுக்கு அவர் செல்லும் பொழுது குடையாக விளங்குகிறார். எம்பெருமான் அமர்ந்து கொண்டால் சிங்காதனமாக விளங்குகிறார். எம்பெருமான் நின்றால் அவரது திருவடிக்கு பாதுகையாக, பார்க்கடலில் எம்பெருமான் உறங்க ஏதுவாக பஞ்சனையாகவும் மங்கள விளக்காகவும் எம்பெருமானின் மீது விளங்கும் பூம்பட்டாகவும் சிரசுக்கு தலையணையாகவும் விளங்குவதாக, தொண்டிற்கு பொருளாக, தாசனுக்கு தாசனாக விளங்கக்கூடிய அனந்தனை, ஆதிசேஷனை பாடிப் பரவுகிறார் பொய்கையாழ்வார். ஸ்ரீமத் ராமாயணத்திலே இளைய பெருமாளாய் லக்ஷ்மணனாய் ராமனோடு பிறந்து சுமித்திரையின் மகனாக விளங்கி எம்பெருமான் ராமன் வனவாசம் செய்த பொழுது 14 வருடங்கள் கண் துஞ்சாமல், அதாவது தூக்கமே இல்லாமல் பகவானுக்காகவே அத்துணை கைங்கரியங்களை செய்தவர் இளையாழ்வார். அதாவது ராமச்சந்திரமூர்த்தி எங்கே தங்குகிறாரோ அந்த இடத்திலே பர்ணசாலையை அமைப்பது முதல், அங்கு விசேஷமாக தளிகை, அதாவது சமையல் செய்யக்கூடிய கைங்கரியத்திலே காய்கறிகளை திருத்துவது, விசேஷமாக தளிகை செய்வது, பிரானுக்கும் பிராட்டிக்கும் அதை சமர்ப்பிப்பது, பிரானது பிராட்டியினுடைய வஸ்திரங்களை தூய்மைப்படுத்துவது, அனைத்து விதமான கைங்கரியங்களையும் இளைய பெருமாள் லக்ஷ்மணர் ராமனுக்கு மனம் புகந்து செய்தார் என்று ஸ்ரீமத் ராமாயணம் குறிப்பிடுகிறது. தண்டகாரண்யத்திலும் சரி, பஞ்சவடியிலும் சரி, லக்ஷ்மண பெருமான் அமைத்து தந்த பர்ணசாலையை பார்த்த ராமபிரான், நீ அல்லவோ எனக்கு தந்தை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஸ்ரீ இளையாழ்வான் ஆதிசேஷன் ராமனுக்கு அனைத்துமாக விளங்கினான் என்றே ராமாயணம் குறிப்பிடுகிறது. இந்திரஜித்தனால் அடிபட்டு தன் நிலை மறந்து லக்ஷ்மணர் வீழ்ந்து கிடந்த சமயத்திலே ராமபிரான் தன் மடியிலே இளைய பெருமாளை வைத்துக்கொண்டு சிறு குழந்தை போலே கண்ணீர் சிந்தி, இலக்குவன் உயிர் மீளாவிட்டால் நாம் உயிர் துறப்போம் என்று சொன்னதை ராமாயணம் பதிவு செய்கிறது. எதற்கு என்று பார்த்தால், இளையாழ்வான் ஆதிசேஷனே லக்ஷ்மண ஆழ்வாராக பிறந்து
ராமனுக்கு அனைத்து கைங்கரியங்களையும் செய்தார். எனவேதான் அந்த ஆதிசேஷனான லக்ஷ்மணப் பெருமானுக்கு ஏற்றம் தரும் வகையிலே துவாபர யுகத்திலே கிருஷ்ணனாக தான் அவதாரம் செய்த பொழுது தனக்கு அண்ணனாக பலராமனாக அவதாரம் செய்து அவருக்கு கட்டுப்பட்டு நடந்தான் வாசுதேவ கிருஷ்ணன். தன் அண்ணன் பலராமனை அனைத்துமாக கொண்டு அனைத்து கைங்கரியங்களையும் கிருஷ்ணன் செய்தான் என்று மகாபாரதம் சொல்கிறது. ஒரு சமயத்திலே பலராமன் துரியோதனாதிகளுக்கு ஒரு விசேஷமான அன்பை வெளிப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு துணை புரிந்தால் என்ன செய்வது என்று யோசித்து தந்திரமாக அவரை யாத்திரைக்கு அனுப்பினார் என்றும், இறுதியாக 18வது நாள் யுத்தத்திலே துரியோதனன் பீமன் ஆகியோர் கதாயுத்தம் செய்த பொழுது துரியோதனன் தாயின் மூலமாக திருமேனி முழுவதும் கவசமாக பூண்டு அந்த யுத்தத்தை நிகழ்த்தி ஒரு கடுமையான சூழலை ஏற்படுத்திய தருணத்திலே கிருஷ்ண பகவான் நுணுக்கமாக அவனது தொடையை சுட்டிக்காட்டி அங்கே கதாயுதத்தால் அடிக்குமாறு செய்து அவனை வீழ்த்திய தருணத்திலே ஆதிசேஷனின் உருவான பலராமன் வெகுண்டெழுந்து பீமனை அழிப்பேன் என்ற பொழுது கிருஷ்ண பகவான் பலராமனிடத்திலே சென்று தர்மத்தை கூறி வஞ்சகமாக பஞ்ச பாண்டவர்களை துரியோதனாதிகள் எப்படி ஏமாற்றினார்கள் என்று சொல்லி பலராமனை சாந்தப்படுத்தினார். காரணம், ஒரு முறை பலராமன் துரியோதனன் தன்னை மதிக்கவில்லை என்பதனால் தன் கையில் இருந்த கலப்பாயுதத்தை சற்றே தலைக்குப்புற பூமிக்கு கீழே செலுத்த ஹஸ்தினாபுரமே நடுநடுங்கியதாம், தலைக்குப்புறச் செல்லக்கூடிய சூழலை ஏற்படுத்தினான் பலராமன். எனவேதான் பலராமனுடைய கோபத்தை, அதாவது ஆதிசேடனுடைய கோபத்தை தாங்கும் வல்லமை இந்த பூவுலகில் யாருக்கும் கிடையாது என்பதால் அவருடைய சிரசிலேயே பூபாரத்தை வைத்தானாம். அதாவது நாம் வசிக்கக்கூடிய பூமிப்பந்தை 1000 தலை கொண்ட ஆதிசேஷன் இன்றும் தாங்குகிறார் என்றே பிரம்மாண்ட புராணம் கூறுகிறது. இதை விஞ்ஞானமும் ஏறக்குறைய ஏற்றுக்கொள்கிறது. 12 காலத்திற்கு முன்னர் ஆங்கில அறிஞர்கள் 5 பேர் இணைந்து பூமியில் மிக கடுமையான ஒரு விசேஷம் செறிந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டனர். அதிலே பூமிப்பந்தின் பூமத்திய ரேகைக்கு மத்தியிலும் மேல் பகுதியிலும் 1000 இழைகள் கொண்ட வளைவுகள் செல்வதைக் கண்டு அதனுடைய ஆரம்பம் எங்கே, முடிவு எங்கே என்பதை அறிந்து கொள்வதற்காக முயற்சியிலே இறங்கிய பொழுது அவர்கள் அதிர்ந்து போயினர். காரணம், 1000 பாம்புகள் சுற்றினால் 1000 பாம்புகளுடைய வடிவங்கள், அதனுடைய உடம்பு எனப்படும் திருமேனி பூமியிலே சுழற்றி இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ரேகைகளை அவர்கள் உணர்ந்து அதனை குறித்து வைத்தனர். எனவே அவர்கள் கொடுத்த குறிப்பும் பிரம்மாண்ட புராணத்திலே இருக்கும் குறிப்பும் 100க்கு 100 உண்மையாகவே கருதப்படுவதால் நமது புராணத்தின் அடிப்படையிலே பூமி பந்தை சுமப்பதே ஆதிசேஷன் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். தொண்டிற்கு பொருளாக, அனைத்திலும் திருவனந்தாழ்வானாக, சேஷனாக, உலகில் உள்ள பாம்பினத்திற்கெல்லாம் தலைவனாக, வைணவத்திலே முதல் இடம் பிடித்தவனாக விளங்கக்கூடிய ஆதிசேஷனிலே சேஷகோபாலனாக ஸ்ரீராஜகோபாலன் வருகை தரக்கூடிய காட்சியை நமது ராஜ மன்னார்குடி நகரமே விழாக்கோலம் கண்டு பெரிதும் உகந்து பேசி கொண்டாடி மகிழ்கிறது. காரணம், பூமிப்பந்தை சுமப்பவன் அல்லவா ஆதிசேஷன். எனவே பூமியில் வாழக்கூடிய அத்துணை மக்களுடைய குறைகளும் ஆச்சாரியராக, ஸ்ரீபாஷ்யக்காரராக, கோவில் அண்ணனாக, உடையவராக, எம்பெருமானாராக ஸ்ரீபெரும்புதூரிலே திரு அவதாரம் செய்த ஸ்ரீமத் ராமானுஜராக ஆதிசேஷனே பிறவி எடுத்து விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை
அற்புதமாக வகுத்தருளி ஆழ்வார்களின் அமுத தமிழ் பாசுரங்களை உலகெங்கிலும் ஒலிக்கச் செய்து தமிழை, தமிழ் மறையை, வைணவத்தை காத்து நின்ற எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜரே ஆதிசேஷன் என்பதனால் ராஜமன்னார்குடியிலே இதோ விசேஷமாக இந்த விசேஷம் செறிந்த சேஷ வாகனம் மட்டுமே கோபிநாத பெருமாள் ஆலயத்தில் இருந்து புறப்பாடு கண்டருளி மன்னார்குடி நகரத்தினுடைய முக்கிய வீதிகளின் வழியே ஒரு சர்ப்பம் எப்படி ஊர்ந்து நெளிந்து வளைந்து வருமோ அவ்வாறு வருகை தந்து, நாம் இருக்கிறோம், உங்கள் பிரச்சனைகளை எம்பெருமானினுடைய திருச்செவியிலே ஓதுவோம் என்று கூறுமா போலே ஆதிசேடனுடைய தலைகளும் நாக்குகளும் அசைய அவர் வரக்கூடிய காட்சி ஒருபுறம் என்றால், வைஷ்ணவம் சொல்லுகிறதே பகவானை அடைய வேண்டுமென்னால் ஆச்சாரியனின் அடி பணிய வேண்டும் என்று. அதுபோலவே ஆச்சாரியனாக ராமானுஜராக ஆதிசேஷன், அதற்கு விசேஷம் தரும் வகையிலே எம்பெருமான் அந்த ஆதிசேஷனிலே அமர்ந்து கொண்டு ஆச்சாரியரான ராமானுஜரை பணிந்து அவரின் திருவடி சம்பந்தம் மூலமாக எம்மை அடையலாம் என்று இதோ காண்பித்து தருமா போலே ஒரு அற்புதமான திருக்காட்சி. ஆம், சிறப்பு மிகுந்த இந்த சேஷவாகனத்திலே நாம் அந்த ராமானுஜருடைய வழியிலே நடந்தால், அந்த எம்பெருமானாரை சரண் புகுந்தால், நாமும் நம் தலைமுறையும் விசேஷமாக ஸ்ரீயப்பதியான பகவானின் கருணைக்கு பாத்திரபூதமாகலாம் என்று வைஷ்ணவம் சொல்லுகிறது. குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே என்று தொண்டரடி பொடியாழ்வார் பாசுரத்திலே பாடி பரவுவதைப் போலே கடல் நிற வடிவைக் கொண்ட பெருமான் மேற்கிலே தலை வைத்து கிழக்கிலே பாதம் நீட்டி வடக்கிலே தன் பின்னழகு காட்டி தென் திசையிலே அற்புதமாக இலங்கை நோக்கிய வண்ணம் ஆதிசேடனிலே பள்ளி கொண்டுள்ளான் என்று அரங்கநாதனை பாடுகிறார் தொண்டரடி பொடி. அந்த அரங்கனே ஸ்ரீராஜகோபாலனாக சேஷ வாகனத்திலே விசேஷமாக எழுந்தருள அந்த எம்பெருமானாருடைய அருளால் சர்வேஸ்வரனான ஸ்ரீயப்பதியான இந்த எம்பெருமானான ஸ்ரீராஜகோபால சுவாமியின் அருளால் நமக்கு எல்லாவிதமான அருளும் பொருளும் அற்புதமும் வாழ்விலே கிடைக்கும். பிரத்யக்ஷ சாயி, புஜகேந்திர சாயி, நந்தாங்க சாயி, கமலாங்க சாயி, க்ஷீராப்தி சாயி, வடபத்ர சாயி, ஸ்ரீரங்க சாயி, சரணம் பிரபத்யே என்று ஸ்ரீரங்கநாதனாக அனந்த பத்மநாபனாக ஆதிசேஷனிலே பரமபதத்திலே எழுந்தருளும் பரவாசுதேவனாக எழுந்தருளி மன்னார்குடி நகரத்தின் முக்கிய வீதிகளின் வழியே எழுந்தருளுகிறான் பகவான். நாமும் அந்த சிறப்பு மிகுந்த எம்பெருமானாகிய ஸ்ரீராஜகோபாலனுடைய திருவடியை பணிந்து ராமானுஜர் அருளிச் செய்த விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தின் அடிப்படையிலே ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்று அற்புதமாக ராமானுஜர் காண்பித்தருளிய வழியிலே சென்றால் நமக்கு வைகுந்தம் நிச்சயம். இது உண்மை என்று கூறுமா போலே ராமானுஜருடைய மறு அவதாரமான மணவாள மாமுனிகளே மன்னையம் பதிக்கு வருகை தந்து நம்மாழ்வாரின் பாசுரங்களை பெருமாளுக்கு உகந்து சமர்ப்பித்து அவரது வழிகாட்டுதலின் அடிப்படையிலே நமது அதி அற்புதம் மிகுந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமும் ராஜமன்னார் கோவிலும் அதி உன்னதமாக இங்கே 18 நாட்கள் பிரம்மோற்சவத்திலே பார் போற்றக்கூடிய அளவுக்கு மக்கள் அனைவரும் ஓடோடி வந்து எம்பெருமானைக் கண்டு உகந்து வியந்து அவன் திருவடி பணிந்து அள்ளக்குறையாத செல்வம் கிடைக்க வேண்டும், ஆனந்தம் பெருக வேண்டும், என்றும் குறைவொன்றுமில்லாத வாழ்வை தர வேண்டும், கோபாலனே அதை நீ அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள்.
நாமும் அவ்வழி செல்வோம். கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித வக்ஷசே கல்யாண குண பூர்ணாய சம்பகேசாய மங்களம். ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்ய மங்களம் என்று சொல்லி கோபாலனின் பதமலர் பணிவோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.